80s 90s கிட்ஸோட French fries நல்ல மொறுமொறுன்னு சிப்ஸ் கடையில செய்யற மாதிரி மரவள்ளி கிழங்கு குச்சி சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்ல விளைஞ்ச கிழங்கா ஃப்ரெஷ்ஷான கிழங்கா எடுத்து தோலெல்லாம் சீவி வச்சுக்கலாம். தோலெல்லாம் செடிக்கு போடுங்க, நல்ல உரம். கிழங்க நல்லா கழுவிட்டு ஈரமெல்லாம் தொடச்சி வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் தண்ணி 1 ஸ்பூன் உப்பு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கிளீன் பண்ணி வச்சிருக்க கிழங்க மீடியம் சைஸ்ல இந்த மாதிரி கட் பண்ணி சிப்ஸ் சீவிர கட்டையில வச்சு நல்லா சீவி கொஞ்சம் திக்கா குண்டா இருக்கட்டும் ஒரு 4-5 சேர்த்து வச்சு குச்சி சிப்ஸ்க்கு சீவிர மாதிரி நல்லா வெட்டி வச்சுக்கலாம். எல்லாம் ஒரே மாதிரி வெட்டிக்கோங்க, அப்பதான் எண்ணெயில பொரியும் போது ஒரே மாதிரி மொறுமொறுன்னு இருக்கும். சூடான எண்ணெயில வெட்டி வச்சிருக்க கிழங்க போட்டு உப்பு தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம்ல அதுல ஒரு 5 சொட்டு விட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொறுமையா எண்ணெய் கொதிப்பெல்லாம் அடங்கணும்னு எடுத்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி. இந்த சிப்ஸ் எண்ணெயே குடிக்காது, நல்ல ட்ரையா இருக்கும். காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கருப்பட்டி காப்பி சுக்கு காப்பியோட சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக்கை தட்டிடுங்க.